ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பெட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பூச்சியோட ஹோட்டல்ல இப்ப பெரிய பெரிய ஃபேமிலிலாம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ பூச்சி பயங்கரமா ஹாப்பியா இருக்கா. நம்மளும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேல யாரும் நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய சூப்பர் காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் கூட ஹாப்பியா இருக்கான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. திடீர்னு ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு. பூச்சி போய் எட்டி பார்த்தா அது வரையும் நின்று ஹாப்பியா சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்க கழுத்தை புடிச்சு ஒருத்தங்க மாறி மாறி நெரிச்சுக்கிறாங்க. பூச்சி ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்தின ஆள் வந்து என்னத்தமா கலந்து கொடுத்த சாப்பாட்டுல எல்லாருக்கும் பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு மாதிரி வெறி வந்த மாதிரி ஜோம்பி மாதிரி ஆயிடுறாரு. பூச்சியோட கழுத்தை புடிச்சு அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே பிரச்சனையா போயிட்டே இருக்கு. ஆளாளுக்கு சமாளிக்கிறதுக்கு போறாங்க. பூச்சியே பயந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் மீட்டி அவளோட ஆபீஸ்ல இருக்கா. மீட்டி, ஷென், நியன் அப்புறம் சிங் 4 பேரும் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சிங் இருக்கான்ல, எனக்கு ஒரு டேப்லெட் கிடைச்சது, அதை எடுத்துட்டு போயிட்டு நான் விசாரிச்சதுல பூச்சிங்கிற இந்த மூலிகையை வச்சுதான் அந்த மருந்து செய்யறாங்க. இந்த மூலிகை இருக்குல்ல, அதோட பூக்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு விதமான திரவத்துல இருந்து தான் அந்த போதை மருந்து செய்யறாங்கன்னு சொல்ல, பரவாயில்லையே சிங், உனக்கு எந்த திறமையும் இல்ல நினைச்சேன், கலக்குறியே அப்படின்னு ஷென் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மூலிகையால செய்யப்பட்ட போதை மருந்தை சாப்பிட்டவங்க கொசுவை பார்த்தா கூட கோவம் ஆயிடுவாங்க, வெகுண்டு எழுந்துருவாங்க. இதோட டோசேஜ் அதிகமாக ஆக அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே புரியாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இதை எதை பத்தி விசாரிக்கிறதுன்னு தெரியலையேன்னு மீட்டி முடிச்சிட்டு இருக்கா. ஜில்லி அங்க வரா. நான் கேக் பண்ண சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, முடிஞ்சா சாப்பிடுங்கன்னு ஜில்லி சொல்றதுக்குள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ ஏன் முதல் ஆள எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல, என் தங்கச்சி பிளேட்டிங் பண்ணிருக்கதே பெயிண்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு ஷென்னும் எடுத்து வாயில வைக்கிறான். கரெக்டா அந்த நேரமா பார்த்து மீட்டிக்கு ஐடியா வந்துருது. பெயிண்டிங்னு தானே சொன்ன, அன்னைக்கு நம்ம ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்தோம்ல, இறந்து போன அந்த கிளப்போட ஓனர் வீட்ல இருந்து, அந்த லேடி வீட்ல இருந்து, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பா ஒளிய வச்சிருக்கானா, கண்டிப்பா இதோட ஒரிஜினல் இடத்தோட பெயிண்டிங்கா தான் இருக்கும்னு அதை பத்தி, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு. அதுக்குள்ள ஆளுங்க ஓடி வந்துடுறாங்க. பூச்சி மேடம் கடையில ஆபத்துன்னு சொல்ல மீட்டிங் எல்லா ஆளுங்களும் அங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு அங்க சண்டை போடுற ஆளுங்க கிட்ட இருந்து பூச்சியை பிரிச்சு காப்பாத்துறாங்க. மீட்டியும் ஷென்னுமா ஆளா போயிட்டு, பாருங்க இங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட வந்தோம், எல்லா குடும்பமும் பைத்தியம் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுங்க, ஃபங்க்ஷன் கொண்டாட வந்தது தப்பா, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க, மீட்டி கையில வாள் எடுக்கிறா. எல்லாரும் தள்ளி போங்க, என்ன நடக்குதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் விசாரிச்சுட்டு இருக்கா. அவளும் ஷென்னும் கொஞ்ச நேரத்துல பூச்சி எங்க போனா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. சிங்கு சொல்லிட்டு இருக்கான், இவங்க எல்லாம் அந்த போதை மருந்து கலந்த சாப்பாடை தான் கண்டிப்பா சாப்பிட்டு இருக்காங்க, இது கண்டிப்பா அந்த 3 பிரிவு தலைவன் இருக்கான்ல அவனோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பூச்சி எங்க போனா அப்படின்னு அதையும் மீட்டி தேட ஆரம்பிக்கிறா. அதுல அந்த 3 பிரிவோட தலைவன் தான் எழுதியிருக்கான், உன் ஃப்ரெண்டுக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டு நீ கொன்ன, உன் ஃப்ரெண்டு உனக்கு ஆனா உயிரோட கிடைக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஊர் ஃபுல்லா ஒரு லெட்டர் எழுதி பறக்க விடுறான். இந்த மாதிரி மீட்டிய மட்டும் இன்னைக்கு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலனா ஊர் முழுக்க அந்த எட்டர்னிட்டி பில்ல போட்டு எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். மக்கள்லாம் பயந்துட்டு ஆளாளுக்கு கிளம்புறாங்க. ராஜா வரையும் இந்த விஷயம் போது, பேசாம மீட்டியே கொடுத்துடலாம், நமக்கு இதுக்கு மேல ஆபத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு சான்சலர் வைஸ் சான்சலர் 2 பேரும் பேச ஆரம்பிக்க, ஏதோ ஒரு ட்ரக் டீலர் டீலிங் போடுவான், நம்ம ராஜா வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கணுமா, உங்களாம் வெக்கமா இல்ல, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜா கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா மீட்டி உள்ள வரா. ராஜா, என் ஃப்ரெண்ட் அங்க மாட்டிருக்கா, நான் என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும், அதுக்காகவாவது அங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. போக கூடாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கத்த ஆரம்பிக்க, இல்லங்க என்னதான் இருந்தாலும் அதான் என் முடிவு, நானே என் மனசை மாத்திக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து கிளம்ப, ராஜாவையே எதிர்த்து பேசுறா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப தைரியம் அதிகம் தான் சொல்லிட்டு ராஜாவோட அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காரு. மீட்டி அங்க இருந்து கிளம்பும் போது ஜில்லி வந்துடுறா. சிங்கும் வந்துடுறான். சிங்கு சொல்லிட்டு இருக்கான், இந்த மருந்துக்கு நிறைய சக்தி இருக்கு, உடம்புல ஸ்ட்ரென்த் ஆவது அதிகமாகும், சோ இதையாவது அட்லீஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இதை குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி குடிக்கிறா. அதுல மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல. சிங்க அவளை தாங்கி புடிச்சிட்டு, சாரி எனக்கு வேற வழி தெரியல, நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் படுக்க வச்சிடுறான். அந்த 2 பேரும் கிளம்பி அங்க இருந்து வெளியே போறாங்க. பார்த்தா மீட்டி ஏஞ்சிட்றா. கையில ஒரு மருந்து ஆல்ரெடி வச்சிருக்கா. அதை குடிச்சிட்டா எந்த மயக்க மருந்தும் வேலை செய்யாது போல, இவங்களை பத்தி தெரிஞ்சுதான் அதை ஆல்ரெடி கையிலேயே வச்சிருந்திருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மீட்டி போனால அந்த பாதையில ஏதோ புளோரசன்ட் பவுடர் மாதிரி போட்டு போயிருப்பா போல. அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஷென்னு பின்னாடி போயிருக்கான். ஏன்னா ஏற்கனவே மீட்டி ராஜாட்ட பேசும்போது நான் போகவே தீருவேன்னு சொன்னால, சரி ஓகே அப்ப எனக்கு ஹெல்ப் ஆவது பண்ண, நீ போற பாதையை எனக்கு காட்டியாவது கூடன்னு சொல்லி இருந்திருக்கான் நம்ம ராஜா. அதுபடியே மீட்டியும் பண்ணியிருந்திருக்கா. சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. அதே மாதிரி ஜில்லி கூட வேகமா கிளம்பி வெளியே போக, அங்க அந்த வைஸ் சான்சலர் வந்துடுறான். எங்கம்மா போற, நான் மாஸ்டர் கேக்குறேன்லன்னு சொல்ல,
ராஜாவை பார்க்க போறேன், மீட்டியை எப்படியாவது காப்பாத்தணும், அவ உயிருக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு வேகமா அவ கிளம்ப ஆரம்பிக்க, நான் ராஜாட்ட தான் போறேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், உன்னை உன் வீட்டுல விட்டுடுறேன், நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மீட்டி நேரா அந்த முன்பிரிவு தலைவன் இடத்துக்கே வந்துடுறான். அங்க எங்க என் ஃப்ரெண்டு பூச்சின்னு கேட்க, பூச்சியை கொண்டு வந்து தள்ளி விடுறாங்க. மீட்டி சொல்லிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்ட பத்திரமா விட்டுருங்க அப்படின்னு. என்னது, உன் ஃப்ரெண்ட பத்திரமா விடணுமா? எனக்கு உயிருக்கு உயிரா இருந்த என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ கொண்டிருக்க, உன்னை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மீட்டி பாக்குறா, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பேரு இந்த எட்டர்னிட்டி பிள்ளை நீ உன் வாயில போட்டுக்கோன்னு சொல்ல, இல்ல உன் வாயில போட்டா உனக்கு அவ்வளவா வலிக்காது, உன் ஃப்ரெண்டு வாயில போடுறேன்னு சொல்லிட்டு பூச்சி கிட்ட போறான். உன் கேர்ள் ஃப்ரெண்டா நான் கொல்லவே இல்ல, தப்பான ஆளுங்களை புடிச்சிட்டு வந்து உண்மையான கொலகாரங்களை நீ தள்ளி விட்டுட்டு இருக்க, அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க, உன் இடத்த கண்டுபிடிக்கணும்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயே நான் போனேன், அந்த பொண்ணை நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு மீட்டி கேட்க, லைட்டா ஒரு வேலை உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிக்கிறான். ஆனா அவன் அசிஸ்டன்ட், இந்த பொண்ணாலதான் நமக்கு இவ்ளோ பிரச்சனை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை விடாதீங்க, கொல்றங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவோட ஆளுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து எந்த இடமும் அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்க, அந்த இன்னொன்னு பிளட் மூன் பிரிவு இருக்கும்ல, அந்த பிரிவோட தலைவன் மாஸ்கோட வந்து அங்க நிக்கிறான். நடக்கிறதெல்லாம் அமைதியா பாத்துட்டே நின்னுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள பூச்சியோட வாயில எட்டர்னிட்டி பிள்ளை எக்கச்சக்கமா போட்டுட்டு இருக்கான் அந்த மூன் பிரிவோட தலைவன். மீட்டி விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவ என்னதான் வந்து பூச்சி அதை முழுங்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணா கூட நிறைய டேப்லெட்ஸ் உள்ள போயிடுது. இங்க இன்னொரு பக்கம் கரெக்டா ராஜாவோட ஆளுங்க வந்துடுறாங்க. வந்துட்டு வேகமா சண்டை போட ஆரம்பிக்க, அந்த மூன் பிரிவோட தலைவன் இருக்கான்ல, அவனும் அசிஸ்டன்ட்டும் மட்டும் ஒரு பெரிய குண்டு ஒண்ணு அங்க தூக்கி போட்டுட்டு அந்த புகையிலேயே மறைஞ்சு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. பூச்சி ஆனா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. அவளை அப்படியே மீட்டி தன் மேல சாச்சிட்டு, பூச்சி இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த வைஸ் சான்சலர் பாத்துட்டு இருக்கான். கண்டிப்பா இங்க பாரு, நம்மளை பத்தின எல்லா ரகசியமும் மூன் பிரிவு தலைவனுக்கு தெரியும், சோ அவன் உயிரோடவோ இல்ல பொணமாவோ கூட உங்கள்கிட்ட மாட்டவே கூடாதுன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, தப்பிச்சு போயிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் ராஜா கையில மாட்ட மாட்டான், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலான்ட்டு வைஸ் சான்சலரோட ஆளுங்க அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க பூச்சி கத்த ஆரம்பிக்கிறா, எட்டர்னிட்டி பில் வேணும், எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு மீட்டி அவளை கட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதெல்லாம் நீ சாப்பிட கூடாதுமான்னு, எனக்கு வேணும், என் உடம்பு ஃபுல்லா பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு மீட்டியோட காலையே விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஷென்னு வரான். ஷென் எனக்கு எட்டர்னிட்டி பில் கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ கத்த ஆரம்பிக்க, முடியாதுன்னு ஷென்னு சொல்றான். ஷென்னோட கையை புடிச்சு கடிச்சே வச்சிடுறா இவ. யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது, போ எட்டர்னிட்டி பில் எடுத்துட்டு வாங்கன்னு கையில கத்தியெல்லாம் எடுத்து அவ சத்தம் போட்டுட்டு இருக்க. அவ கையில இருந்து கத்தியெல்லாம் புடுங்கி அவளை கட்டிலோட வச்சு கட்டி போட்டுடுறாங்க. குடுங்கன்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. சிங்கு பாக்குறான். மீட்டி உடனே உனக்கு தான் மெடிசன் எல்லாம் தெரியும்ல, அவளை எப்படி சரி பண்றதுன்னு கேட்க, மெடிசன் எனக்கு தெரியும், நீங்க என்கிட்ட கெஞ்ச வேண்டாம், ஆனா அவளை சரி பண்றதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல, இதுக்கு மாத்து மருந்து என்னன்னு எனக்கு தெரியல, இப்படியே போனா இந்த பொண்ணு ஒரு 3 நாள் தான் உயிரோட இருப்பா, ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு மாத்து மருந்து கிடைச்சாவோ இல்ல அந்த அடிக்ஷனை அவளாவே தாங்கிட்டு வெளியே வந்தாலோ அவ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்ல, அத்தனை மாத்திரை அவ வாயில போட்டாங்க, எப்படி அவளால அதெல்லாம் தாங்கிட்டு வெளியே வர முடியும், எப்படி அவ அடிக்ஷனை மருந்து இல்லாம தாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி எப்படி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா. பூச்சி ஒரு மாதிரி மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மீட்டி இவளுக்காக தானே பூச்சியோட சேர்ந்துட்டு இந்த ஊருக்கு வந்தா, எனக்காக தான் அவ வந்தா, நான் மட்டும் இல்லைன்னா அவ நல்லாவே இருந்திருப்பா, என் ஒன்னோட விக்டரிக்கும் அவதான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, இப்படி அவளுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பூச்சி மேலேயே அப்படியே சாஞ்சிட்டு மீட்டி ஆள ஆரம்பிக்க, ஷென்னுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்ம பூச்சி திடீர்னு கண்ணை திறந்து பாக்குறா. பூச்சி மேல ஊறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பார்த்தா அந்த மூன் பிரிவோட தலைவன் ஆப்போசிட்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் எட்டர்னிட்டி பில் கொடுன்னு சொல்லிட்டு இவ கத்தி சண்டை போட, சரி ஓகே நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும், நீ போய் மீட்டிய கொல்லுன்னு சொல்ல, தோ இப்பவே கொண்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிய கொல்றதுக்கு போயிடுறா பூச்சி. நிஜமாவே மீட்டி வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண, பூச்சி நேரா போயிட்டு மீட்டியோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருந்துட்டு ஷென்னு சிங்கெல்லாம் யாருன்னு தெரியலையா, அது மீட்டின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தோணுது, சாரி மீட்டி, நான் உன்னை காயப்படுத்திட்டேனா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு பூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. மீட்டி அழுதுட்டே, நீ கவலைப்படாத, ஒருவேளை உன்னால முடியாம தாங்கிக்க முடியாம நீ இறந்து போயிட்டனா நானும் உன் கூடயே வந்துருவேன், நீ எங்கேயுமே தனியா கஷ்டப்பட மாட்ட, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. இத பாத்துட்டு சிங்கே கூட நின்னு அழுதுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஷென்னு வந்துடுறான். ஒரு எட்டர்னிட்டி பில்ல எடுத்துட்டே வந்துடுறான். வேணும்னு சொல்லிட்டு பூச்சி கத்த ஆரம்பிக்க, சிங்கு போய் தள்ளி விட்டுறான். மீட்டின்னு பாக்குறா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவ செத்துட்டு இருக்கா. சாவும் போதாவது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வாயில போட்டுக்கிட்டோம், இப்ப என்ன மாற்றம் நடந்துற போகுது அப்படின்னு கேட்க, சாக மாட்டா, நான் அவளை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரமா பார்த்து உள்ள சூட்டா வரா. இதுல ஒரு மாத்து மருந்து இருக்கு, கிட்டத்தட்ட ஃபுல் மாத்து மருந்துன்னு சொல்ல முடியாது, ஆனா அதே மாதிரிதான் கிடைக்கிறதே ரொம்ப ரேர், இது பேரு கோல்டு மெடிசன் சொல்லுவாங்க, இதை நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல,
அதை சிங்கு செக் பண்ணி பாக்குறான். இதை ட்ரை பண்ணி பாக்குறது பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மீட்டி பக்கத்துல போய் உட்காந்துட்டு அதை பூச்சியோட வாயில போட கொஞ்சமா லைட்டா அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சிங்கு போய் செக் பண்ணி பாக்குறான். கொஞ்சமா பல்ஸ் ஸ்டேபிள் ஆகுற மாதிரி இருக்கு. இப்படியே போனா சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஷென்னு வேகமா சூட்டாக்கு திரும்பி ஒரு பெரிய நன்றி, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்டுறேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, மீட்டியும் பூச்சியும் தான் என்ன ஒரு சக மனுஷியா பார்த்தாங்க, அவங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிங்கு பாக்குறான். நான் உங்களை கூட்டு போய் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் வீட்டுல உட்காந்துட்டு ஜில்லி ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் பயமா வேற இருக்கு. அந்த இடத்துக்கு நேரா நியன் வரான். அவன் மேல கோட்டை கழட்டி போட்டு விட்டுட்டு இருக்கான். எங்க போன இவ்வளவு நேரம், ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லி வேகமா நியனை கட்டி பிடிச்சுக்கிறா. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்கடா சண்டைக்கு போனாங்க, இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தது தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜில்லி, நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன், எனக்கு பிடிச்ச எல்லாருக்கும் ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நியன் பாக்குறான். இவ்வளவு கட்டி பிடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வேணான்னு விட்டுடுறான். அறிவில உனக்கு எவ்வளவு டேஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்க. எனக்கு ஒண்ணும் ஆகலடா, அதான் நல்லபடியா வந்துட்டான்ல அப்படின்னு பாவமா மூஞ்ச வச்சுட்டு நீயன் பேசுறான். அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஜில்லி 2 அடி அடிக்கிறா. பார்த்தா அவனுக்கு நெஞ்சில இருந்து ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னது உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவசத்தை கழட்டிட்டு ஷோல்டர் கிட்ட அவனுக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. நீயன்கானா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். மீட்டி ஒரு வழியா தப்பிச்சுட்டா. ஆனா பாவம் பூச்சி எப்படி மாட்டிருக்கா பாரு. அவளுக்கு கொஞ்சமா உடம்பு பரவாயில்ல, ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கஷ்டம் ஆயிடும், ரொம்ப உனக்கு அடிபட்டு இருக்கு, இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஜில்லி திட்ட. ஈன் பல்ல காட்டிட்டு இருக்கான் நீயன். எதுக்குடா இப்ப சிரிக்கிறேன்னு இவ திட்ட ஆரம்பிக்க. நீ மேல அக்கறை வச்சிருக்கல அதுக்குதான். சரி நான் ஓகே வெளியே கிளம்புறேன், இது வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தான் நடக்குமா, அதை உனக்காக கொண்டு வந்தேன், இதை பத்திரமா குட் லக்குக்காக பக்கத்துல வச்சுக்கோன்னு சொல்ல, உனக்குதான் குட் லக் நிறைய தேவைப்படுது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஜில்லி சொல்லிடுறா. நான் போயிட்டு மீட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு கிளம்புறதுக்குள்ள இவன் மூஞ்சு சோகமா இருக்கதை பாத்துட்டு, சரி கொடுத்து தொலை, நானே வச்சுக்கிறேன், வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு ஜில்லி கிளம்பி போறா. நீங்க போன பக்கத்தையே பார்த்து பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பூச்சியோட ஹோட்டல் பக்கத்துல ஒரு ஹோட்டல் வச்சிட்டு இருப்பால, அந்த லேடி பாத்துட்டு, பாவம்டா, பொண்ணுங்கெல்லாம் ஹோட்டல் வைக்கிறதுலாம் எவ்வளவு திரும்ப கஷ்டம், சும்மா ஒரு பிசினஸே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு, பூச்சிக்கும் சரி மீட்டிக்கும் சரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பூச்சிய மறுபடியும் செக் பண்றான் சிங்கு. இப்ப மறுபடியும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லெவலுக்கு வந்துட்டே இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்பவே கியூர் ஆயிருவா அப்படின்னு சொல்ல, மீட்டி அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. ஷென்னும் சோகமா பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். பார்த்தா கரெக்டா பூச்சி கண்ணை திறந்துடுறா. மீட்டி நான் உன்னை காயப்படுத்திட்டேனா எனக்கு லேசா தெரிஞ்சுது, ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பூச்சி சொல்ல, நீ என்ன காயமே படுத்தல, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், என்னாலதான் உனக்கு இவ்ளோ ப்ராப்ளமும், உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா பதவி படிப்பு பெருமை எதுவுமே வேண்டாம், உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ நம்ம அங்க போயிடலாம் பூச்சின்னு சொல்லிட்டு மீட்டியால ஆரம்பிக்க சுத்தி நிக்கிற எல்லாரும் இமோஷனல் ஆயிடுறாங்க. மீட்டி இப்பதான் ராஜாவை பாக்குறதுக்கு கிளம்பி போறா. ராஜாவை சோகமா இருக்கத பாத்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க. என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அழாதன்னு கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அதான் பூச்சி சரியாயிட்டால, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்க, பூச்சி சரியானதே ஒரு கனவு மாதிரி இருக்கு, ஒரு வேலை மறுபடியும் பூச்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாவே இருக்கு, எனக்கு பிடிச்சவங்களை நல்லா காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு கவலையா இருக்குன்னு சொல்ல, ராஜா அவளோட கையை பிடிச்சுக்கிறான். உனக்கு யாரை காப்பாத்தணுமோ நீ கண்டிப்பா அவங்கள காப்பாத்துவ, நீ அவங்கள காப்பாத்து, உன்னை பாத்துக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். இங்க அடுத்து பார்த்தா நம்ம மீட்டியவ ஆபீஸ்க்கு போகும்போது அந்த ஃபங்க்ஷன்ல இறந்து போனாங்கல்ல அந்த குடும்பத்தோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏமா சும்மாவே உன்னை விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் தான் உன் ஃப்ரெண்ட நீ காப்பாத்தி கூட்டு வந்துட்ட, ஆனா எங்க குடும்பத்துல எவ்வளவு பேருக்கு தெரியுமா நாங்க சாவு மணி அடிச்சிருக்கோம், எத்தனை பேரு தெரியுமா சந்தோஷமான இந்த நாள்ல புதைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கு மேல ஒரு கல்லு பட்டு தலையில கூட அடிபட்டுருது. மீட்டி பாக்குறா, இன்னும் ஒரு 10 நாள் முன்பிரிவு தலைவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தரேன், இல்லனா என் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்ல, ஜில்லி பாத்துட்டு இருக்கா. 10 நாள்ல எப்படி அவ்வளவு பெரிய ஆளை பிடிக்க முடியும்னு, முடியணும், முடியலன்னா நான் ரிசைன் பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு மீட்டி சொல்லிடுறா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ராஜா முன்னாடி எல்லா அபிஷியல்ஸும் வந்து, அதுலயும் குறிப்பா சான்சலரும் வைஸ் சான்சலரும் மீட்டிக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டா மக்கள்லாம் அமைதி ஆயிருவாங்க, அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜா பாக்குறாரு மக்களை அமைதியாக்குறதுக்கு என்ன கரெக்டா பண்ணுமோ அதை பண்ற ஐடியாவே உங்களுக்கு எல்லாம் வராதா, எப்ப பார்த்தாலும் இதை பண்ணும் அதை பண்ணும் குறுக்கு வழியில மட்டும் தான் யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, மீட்டி உள்ள வரா. ராஜா தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஷென்னியன் ஜில்லி சிங்கன் எல்லாரும் வந்துடுறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தண்டனைகளை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. சோ 5 பேரும் வெளியே நின்னுட்டு தர்ம அடி வாங்குறாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு பாவம் நம்ம ஜில்லி இருக்கால, அடி வாங்கி பழக்கமே இல்லாத பொண்ணு தானே, உனக்கு நல்ல வேலை பார்த்து அடிச்சிருக்காங்கடி, உன்னை பார்க்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு, நானும் எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கினேன், ஆனா அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டேன்,
ஆனா என் பொண்ணு எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷென்னை தாங்கி உட்கார வச்சிட்டு இருக்கான் அனியன். ஷென்னோட அப்பா பாக்குறாரு. ஏண்டா நீயும் தானே அடி வாங்கினா, அவன் நல்லா தானே இருக்கான், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்க, எனக்கு அடி வாங்கி பழகிடுச்சு அங்கிள், ஆனா ஷென்னுக்கு அப்படி கிடையாது இல்ல, நான் போர்க்களத்துல இருக்கேன் அப்படின்னு நீயன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, தில்லி எப்படி இருக்கா நீயன் கேட்க, சூப் கொண்டு வந்திருக்கேன், இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும்னு ஒருத்தங்க வராங்க. அது வரையும் லைட்டா அடியில இருந்து நீயன் இருக்கான்ல, நான் போயிட்டு ஜில்லிக்கு கொடுக்குறேன்னு மின்னலா குதிச்சு போயிட்டு இருக்கான். இவனுக்கு உண்மையாவே அடி பட்டுச்சா இல்லையானே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஷென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்னை பாக்கிறதுக்கு அவங்க அப்பாக்கு பாவமா இருக்கு. இப்பயாவது பையன் பொறுப்பா வரானேன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. மீட்டி இருக்கிறதுலே பெரிய கட்டையில பயங்கரமா அடி வாங்கிப்பா போல, ரொம்ப அடிபட்டு இருக்கு அவளுக்கு. பூச்சி அவளுக்கு பார்த்து பார்த்து காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு இருக்கா. கரெக்டா ராஜா அப்ப உள்ள வந்துடுறாரு. 10 நாள்ல ஒரு வேலைங்களால என் ஃப்ரெண்டு மீட்டியால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துறாதீங்க, அவளை என் கூட எங்கேயாவது அனுப்பிருங்க, நானும் அவளும் யார் கண்ணிலையும் படாம பத்திரமா போய் வாழ்ந்துக்குவோம், தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா பூச்சி கிளம்பி வெளியே போயிடுறா. ராஜா மீட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், போடும் போது எரியும், ஆனா சீக்கிரமா சரியாயிரும்ட்டு நானே உனக்கு மருந்து போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டு விட ஆரம்பிக்க அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.